தொடங்குகிறோம். ஏற்கனவே நான் டொராண்டோவில் இருந்த பொழுது சில வாரங்கள் உங்களோடு கூட்டங்களில் கலந்து கொண்டேன். அப்பொழுது ஒரு 4-5 நாயன்மார்களை பற்றிய கதைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நாம் தொடங்கி 63 நாயன்மார்களுடைய கதைகளையும் சொல்வது என்ற ஏற்பாட்டோடு இன்று தொடங்குகிறோம். ஆகையினால் நான் அங்கே செய்ததைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாயன்மார் வரலாற்றை தேடாமல் திருத்தொண்ட தொகையில் சொல்லி இருக்கிற வரிசைப்படியே, சேக்கிழார் பாடி இருக்கிற வரிசைப்படியே அந்த நாயன்மார் இருக்கிறேன். அதன்படி பார்க்கிற பொழுது திருத்தொண்ட தொகையினுடைய முதல் பாடல் 7 நாயன்மார்களை சொல்லுகிறது. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருட்கும் அடியேன், விரிபொழில் சூர் குன்றையார் விரல்மிண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே என்பது திருத்தொண்ட தொகையினுடைய முதல் பாடம். இதை வைத்துத்தான் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை எழுதுகிறார். ஆகையால் முதலில் இந்த 7 நாயன்மார்களுடைய வரலாற்றைத்தான் அவரும் சொல்லுகிறார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்குவது இறைவன் எடுத்துக் கொடுத்த தொடக்கம். அந்த 63 தனியடியார்கள் போக 9 தொகையடியார்கள் சொல்லப்படுவார்கள். அதிலே ஒரு தொகை அந்த தில்லைவாழ் அந்தனர் என்பது. அவர் 3000 பேர். இப்பொழுதும் கூட அவர்கள் அதிலே ஒரு பாதி அளவுக்காவது இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது 3000 பேர் இருந்தார்கள் என்பது பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தில்லைவாழ் அந்தனரை விட்டுவிட்டு அந்த முதல் பாடல் 7 நாயன்மார்களை சொல்லுகிறது. அதிலே முதலாவதாக சொல்லப்படுபவர் திருநீலகண்டத்து குயவனார் என்பவர். அவரை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருநீலகண்டர் என்பது சிதம்பரத்தில் தில்லை நகரில் வாழ்ந்த ஒரு குயவன். அவருடைய பணி மண்பாண்டங்கள் செய்வது. ஆனால் அவர் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தராக இருந்தார். அதனால அவர் மண்பாண்டங்களை செய்து அதை விலைக்கு விற்பது ஒரு பக்கம் நடந்தாலும், இன்னொரு பக்கம் சிவனடியார்கள் என்று யாரையெல்லாம் பார்க்கிறாரோ, யாரை பற்றியெல்லாம் கேள்விப்படுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் தான் செய்த அந்த மட்பாண்டங்களை இலவசமாக கொடுப்பார், அன்பளிப்பாக கொடுப்பார். அது அவர் செய்த சிவப்பணி. வேற அதிகமா ஒன்றும் செய்யல. என்ன, அவருடைய தொழிலில் அவர் செய்கிற அந்த பொருள்களை, அவர் தயாரிக்கின்ற பொருள்களை சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குவார். அதுதான் அவர் செய்தது. ஆனால் அதற்கு மேல் அவர் செய்த பணியை பாராட்டுகிற முகமாக நம்முடைய பட்டினத்தார் 3 நாயன்மார்களை பற்றி மட்டும் ஒரு பாடலில் பாடுகிறார். 63 பேர்ல 3 பேரைத்தான் நம்முடைய பட்டினத்தார் அவர்கள் குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். அந்த பாடல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், அன்பு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், இனி நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே என்று அவர் கேட்கிறார். இந்த 3 பேர் செய்த காரியங்களை நான் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அதில் முதலாவதாக சொல்லுபவர் சிறுத்தொண்டர். வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன். தன்னுடைய வாளால் தன் மகனையே வெட்டி அவனை உணவாக்கி கடவுளுக்கு கொடுத்தவர் சிறுத்தொண்டர். மூன்றாவதாக சொல்லப்படுவது அன்பு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன். முன்ன பின்ன கடவுள்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஒரு முரட்டு வேடன் கண்ணப்பன். அவன் ஒரு நாள் அந்த குடுமித்தேவரை போய் பார்த்த உடனேயே அவரை பற்றி கொண்டான். ஒரு உடும்பு மலை வாயிலை பற்றி கொள்வது போல அவன் பற்றி கொண்டான். அவன் அவரை கடவுள் என்று பார்க்கவில்லை, அவரை ஒரு குழந்தை என்று பார்த்தான். மலை உச்சியில் தனித்திருக்கிற குழந்தை, இதை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவன் 6 நாட்கள் அந்த கடவுளுக்கு சேவைகளை செய்தான். மலர் சாத்துவது, அபிஷேகம் செய்வது, உணவு ஊட்டுவது போன்ற வேலைகளை எல்லாம் செய்தான். 6வது நாள் இவனுடைய பெருமையை காட்டுவதற்காக அந்த கடவுள் தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை, ஒரு கண்ணில் இருந்து ரத்தத்தை வரவழைத்தார். அவன் வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை இழந்து அவருக்கு அப்பினான். அப்போது அப்பியவுடன் ரத்தம் நின்றது. ஆனால் உடனே அடுத்த கண்ணில ரத்தம் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அவன் மிக மகிழ்ச்சியோடு ஆடினான், பாடினான். ஏனென்றால் எனக்கு இதற்கு மருந்து தெரியும் என்பது மட்டுமில்லை, மருந்து கைவசம் இருக்கிறது.
எனக்கு இன்னொரு கண் இருக்கிறது, அதை நான் அப்புவேன் என்று சொல்லி அதை எடுத்து அப்பினான். அதுதான் அந்த மூன்றாவதாக பட்டினத்தார் சொல்லுவார். அன்பு செய்து நாள் ஆறில், 6 நாட்கள்ல தான் அவன் கடவுளுக்கு தொடர்பு. அதுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை. 6 நாளில் நாளாறில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன். இது இரண்டாவது. மூன்றாவதாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிற இந்த திருநீலகண்டரை பற்றி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன். இளமையை துறந்து வாழ்க்கை முழுவதும் கணவன் மனைவி என்கின்ற உறவு இல்லாமல், உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை திருநீலகண்டருடைய வாழ்க்கை. அதை அவர் அங்கே பதிவு செய்கிறார் நம்முடைய பட்டினத்தார். மாது சொன்ன சூழால், மாது என்பது அவருடைய மனைவி, திருநீலகண்டருடைய மனைவி. அவள் ஒரு சபதத்தை சொன்னால், அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னுடைய இளமை பருவத்தினுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து வாழ்க்கையை நடத்தினார். அதுதான் அவர் செய்த பெரிய சாதனை. இந்த 3 சாதனையில் எது சிறந்தது என்று கூட பட்டிமன்றம் எல்லாம் நடந்திருக்கிறது. நானே நடுவராக இருந்து நடத்தி இருக்கிறேன். அதுக்கும் கொஞ்சம் முன்னால நான் ஒரு அணியிலேயும் பேசி இருக்கிறேன், பேராசிரியர் சிற்றவேசனுடைய தலைமையில். அப்படியெல்லாம் கேட்கின்ற அளவுக்கு அந்த 3 பேருக்குள்ள என்ன சிறப்பு என்றால், 3 பேருடைய நிலைகள். கண்ணப்பன் இன்னும் திருமணமே ஆகாத ஒரு இளைஞன். அவன் எப்படி கடவுளிடத்தில் அன்பு செலுத்துவான் என்பதை கண்ணப்பன் கதை சொல்லுகிறது. நான் திருமணமாகி மனைவியோடு நன்றாக வாழ்ந்து ஒரு ஆண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகிற வரைக்கும் குடும்பம் நடத்திய ஒரு குடும்ப தலைவன் கடவுளிடத்திலே எப்படி அன்பு செலுத்துவான் என்பது சிறு தொண்டருடைய கதை. அப்பொழுதுதான் திருமணமாகி அந்த திருமண வேகத்தில் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்கின்ற நிலையில் எப்பொழுதும் அதே நினைவாக மனைவியை அனுபவிப்பது, மனைவியை துய்ப்பது என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் வேறு பெண்களையும் நாடுகிற அளவுக்கு அந்த இளமையில் நாட்டம் கொண்ட ஒருவன் எப்படி கடவுளிடத்திலே அன்பு செலுத்துவான் என்பதுதான் திருநீலகண்டருடைய வரலாறு. அதனால திருநீலகண்டருடைய வரலாற்றில் இந்த மற்ற 2 பேருடைய வரலாற்றை விட கூடுதலான செய்தி இருக்கிறது, கூடுதலான சாதனை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, கண்ணை இடந்து அப்புகிறான், கண்ணை தோண்டி எடுக்கிற ஒரு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, கண்ணை அங்க அப்பியாச்சு முடிஞ்சு போச்சு. அதே போல குழந்தையை வெட்டி சமைக்கின்றான் என்றால் வெட்டுகிற நிமிடத்தோட முடிஞ்சது. அந்த இழப்பு வெறும் மன உணர்வு தான் அப்புறம். ஆனால் இளமையை துறப்பது என்பது அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை. தன்னுடைய 25 வயது அல்லது 26 வயதில் அவள் சபதம் போடுகிறாள். இவர் இளமையை துறப்பது என்று முடிவு செய்கிறார். அப்படி அவர்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள்னா 70 வயது 80 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு 50 வருடம் கூட கணவனும் மனைவியும் ஒரே வீட்டிற்குள் வாழ்கிறார்கள். மனைவி கணவனுக்கு வேண்டிய மற்ற பணிவிடைகளை எல்லாம் செய்கிறாள். உணவு சமைத்து கொடுக்கிறாள். அவன் குளிக்க போனால் அவனுக்கு வேண்டிய உடைகளை எடுத்து கொடுக்கிறாள். அவன் வெளியிலே போய்விட்டு வந்தால் கால் கழுவ, கை கழுவ தண்ணீர் கொடுக்கிறாள். இப்படி எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாள். ஆனால் படுக்கைக்கு மட்டும் வரமாட்டேன் என்கிறாள். அவனும் அதை கட்டாயப்படுத்தவில்லை. அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த துறவு வாழ்க்கை, ஏறத்தால் துறவு வாழ்க்கையை வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாத நிலையில் அவர்கள் வாழுகிறார்கள் இப்படி ஒரு வாழ்க்கை. ஆக இந்த சாதனை இருக்கிறதே, இந்த செயல்பாடு இருக்கிறதே, இது ஒரு நிமிடத்தில் முடிவதல்ல, 50-60 ஆண்டுகள் நீடித்த ஒரு சாதனை. ஆகையினாலே அவர்கள் மூவருக்குள் மிகச்சிறந்தவர் என்று பாராட்டப்பட வேண்டியவர் இந்த திருநீலகண்டர். அவருடைய வாழ்க்கையில் அந்த நிலை ஏன் வந்தது என்பதை தன்னுடைய அந்த வரலாற்றில் மிக தெளிவாக சேக்கிழார் சொல்லுகிறார். நான் முதலில் சொன்னது போல அவர் ஒரு குயவர். ஆகையினாலே அந்த தான் செய்கிற மட்பாண்டங்களை சிவனடியார்களுக்கு இலவசமாக கொடுத்து சிவனடியார்களுடைய அன்பை பெறுவதும் சிவனை வணங்குவதும் அவருக்கு மிகுந்த பிடித்தமான ஒன்று. சிவனுக்கு பல பேர் உண்டு, நமக்கு தெரியும். சிவன் என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம், இறைவன் என்று சொல்லலாம், சொக்கநாதன் சொல்லலாம், சோமசுந்தரம் என்று சொல்லலாம். எல்லாமே இறைவனுடைய பெயர்கள் தான். ஆனால் திருவாசகத்தில் சொல்லுவார், தனக்கென்று ஒரு பெயர் இல்லாதவனுக்கு நாம் 1000 பெயர்களை சூட்டுவோம் என்று. அப்படி 1000 பெயரை சூட்டி வணங்குகிற அந்த சிவபெருமானை வணங்குகிற பல பெயர்களில் திருநீலகண்டருக்கு மிக பிடித்தமான பெயர் எது என்றால் நீலகண்டர் என்பது. சிவபெருமானுக்கு நீலகண்டர்னு ஏன் பேரு? உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கதை தெரியும். பார்க்கடலை அமிர்தம் எடுப்பதற்காக கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். அதிலே முதலில் என்ன வந்தது என்றால் ஆலகால விஷம் வந்தது. என்றால் கடைவதற்கு அவர்கள் பயன்படுத்திய கடைகயிறு ஒரு பாம்பு, வாசுகி என்கிற பாம்பு. அந்த மலையில் சுற்றி அவர்கள் கடைகிறார்கள்.
அந்த வேதனையில் அந்த பாம்பு விஷத்தை கக்குகிறது. அதுதான் ஆழகால விஷம். அந்த விஷம் பக்கத்துல வந்தாலே கூட செத்து போயிடுவாங்க. அவ்வளவு கடுமையான நஞ்சு. அந்த கடுமையான நஞ்சு வெளிப்பட்டவுடன் அமிர்தத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த தேவர்களும் அசுரர்களும் பல நெடுந்தூரம் ஓடத் தொடங்கினார்கள், இந்த நஞ்சினால் தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று. அப்ப இந்த நஞ்சிலிருந்து தங்களையும் உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு என்று சிவனை வணங்கினார்கள். அவர் அதனை ஒப்புக்கொண்டு தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி அந்த நஞ்சை சேகரித்து கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்த நஞ்சை தானே வாயில் போட்டு உண்டார். ஆனால் அப்படி உண்ணுகிற பொழுது அந்த நஞ்சு உள்ளே போனால் ஒருவேளை அவருக்கும் கூட தீமை செய்யுமோ என்று உமையவள் அஞ்சினாள். ஆகையினாலே அவள் என்ன செய்தால், அவருடைய கழுத்தை தன்னுடைய கைகளால் பிடித்து அந்த நஞ்சு கழுத்துக்கு கீழே இறங்க முடியாமல் கழுத்தளவிலேயே நிறுத்தி வைத்தாள். அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த கழுத்து நீளமாக தெரிகிறது. கண்டம்னா கழுத்து, நீலகண்டம் என்றால் நீளமான கழுத்து. நீல நிறத்தில், ஊதா நிறத்தில் இருக்கிற கழுத்தை உடையவர் சிவபெருமான். அதனால அவருக்கு திருநீலகண்டம் பேர். இந்த பேர்ல திருநீலகண்டருக்கு ஏன் மிகுந்த ஈடுபாடு என்றால், இது உலகத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் செய்த தியாகத்தை குறிக்கின்ற நிலை. இன்றைக்கும் நாம் எல்லோரும் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற பிரதோஷம் இருக்கிறதே, அது இந்த நிகழ்ச்சியை குறிப்பதுதான். அந்த நஞ்சை சிவபெருமான் உண்ட நேரம் அந்த பௌர்ணமிக்கு அல்லது அமாவாசைக்கும் திரையோதசிக்கும் இடைப்பட்ட நேரம். திரையோதசி முடிய போகிற நேரம், சதுர்த்தசி தொடங்க போகிற நேரம். அப்பொழுதுதான் அவர் இந்த நஞ்சை உண்டார். எனவே அந்த நேரத்தை நாம் பிரதோஷம் என்ற பெயரில் சிறப்பாக இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நீலகண்டத்தை மிகுதியாக நேசித்து திருநீலகண்டர் என்கிற பெயரில் மிகுந்த மயக்கத்தோடு இந்த குயவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். இப்படி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது வாழ்க்கை இயல்பாக போயிற்று. அவருக்கு திருமணம் ஆயிற்று. திருமணம் ஆன உடனே அந்த உடல் உறவு என்பது என்ன, அந்த இளமையின் இன்பம் என்பது என்ன என்பதை அவர் முதலாக உணர்ந்தார். உணர்ந்த உடனே அவருக்கு அதிலே மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. அதை மிக நாகரிகமாக சொல்லுகிறார் பெரிய புராணத்தில் சேக்கிழார். இன்பத்துறையில் எளியரானார் என்று. என்ன அது செய்தி? இன்பத்துறை என்பது மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி பசி, தாகம் என்பவையெல்லாம் உடம்போடு ஒட்டிய இயற்கை தேவையோ, அதுபோல இந்த உடலுறவு என்பதும் இயற்கை தேவை. மனிதனுடைய புலன் இன்பங்களில் இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் தவிர்க்க முடியாத ஒன்று. இதை தவிர்த்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். அதை தவிர்த்து விட்டதாக சொல்லிக் கொள்கிற பல சாமியார்கள் உண்மையில் அதை தவிர்க்காமல் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அது வெளிச்சத்துக்கு வருவதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால் இதை தவிர்ப்பது என்பது ரொம்ப கடினம். தவிர்க்கவும் தேவையில்லை. அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு. விலங்குகள் தாங்கள் விரும்புகிற பொழுதெல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கும். வேறு எந்த விலங்கோடும் அது அனுபவிக்கும். ஆனால் மனிதனை பொறுத்தவரை சமூக கட்டுப்பாடுகளோடு தனக்கு மனைவி என்று அமைந்த ஒரு பெண்ணோடு மட்டும் அந்த இன்பத்தை துய்ப்பது என்று வாழ்கிற கட்டுப்பாட்டோடு மனிதன் நாகரிகமாக வாழ்கிற வாழ்க்கையில் அதே நேரத்தில் இன்பத்தையும் துய்த்து அவன் வாழ முடியும் என்பதை சமூகம் அமைத்து கொடுத்த சில விதிமுறைகள் அவனுக்கு உண்டாக்கி தந்தது. அந்த விதிமுறைகளை மீறி நடந்து கொள்கிற நிலையில இருக்கு பாருங்க. அப்ப எல்லா ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் துறந்து விட்டு எனக்கு இந்த இன்பம் மட்டும் வேண்டும் என்று அலைகிற நிலை இருக்கிறதே, அதைத்தான் அவர் எளியர் என்று சொல்லுவார். இன்பத்துறையில் ஒவ்வொருவனும் எப்படி இருக்கணும்? வலிமையா இருக்கணும். அதாவது எனக்கு இவள் தான் மனைவி, நான் இவளோடு மட்டும்தான் இன்பம் அனுபவிப்பேன் என்று நினைக்கின்ற நினைப்பு ஒரு மனிதனுடைய மனத்தில் இருக்குமே ஆனால் அவன் மனம் வலிமையானதுன்னு அர்த்தம். அப்படி இல்ல, எந்த பெண்ணையும் நான் தேடுவேன், எந்த பெண்ணையும் தொடுவேன் என்கிற நிலைக்கு ஒருவன் போவானே ஆனால் அவனுடைய மனம் அவனுடைய வலிமையை இழந்து மிக எளிமையாகிவிட்டது. அதைத்தான் இங்கே சேக்கிழார் பதிவு செய்கிறார். இன்பத்துறையில் அந்த திருநீலகண்டர் எளியரானார். அவருக்கு இப்பொழுது மனைவி மட்டும் போதும் என்று தோன்றவில்லை, பிற பெண்களையும் நாடத் தொடங்கினார். அப்படி நாடத் தொடங்குகிற பொழுது அவர் சொல்லலைனாலே என்ன ஆகும்? நிச்சயமா அது வெளியில தெரிஞ்சிடும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இது போன்ற தவறுகளை யார் செய்தாலும் அவர்கள் பிறருக்கு தெரியாமல் செய்வதாக நினைத்து கொண்டு செய்தாலும் அது பிறருக்கு தெரிந்துவிடும். அது உலகத்துக்கு தெரிந்துவிடும். அது நாம் என்றைக்கும் பார்க்கிற உலகத்தில் நடப்பில் பார்க்கிற ஒரு உண்மை. அப்படி இவர் ஒரு பொதுமகளில் ஒருத்தியை நாடி சென்று விட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். திரும்பிய உடனே அந்த மனைவி
இவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். இப்படிலாம் அவர் நடந்து கொள்கிறார் என்று. இப்பொழுது அது அவளுக்கு மிக தெளிவாக தெரிகின்ற மாதிரி அன்றைக்கே அங்கே வேறொரு பெண்ணை போய் அனுபவித்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து நுழைகிறார். நுழைந்த உடனே அவள் சொன்னாள், அவ ஒன்னும் வாயுவாக சொல்லல. ஆனால் அன்று அவர் அவளை தன் உறவுக்கு அழைக்கின்ற பொழுது அவள் மறுத்து விட்டாள். அன்றைக்கு மட்டுமில்லை, தொடர்ந்து பல நாட்கள் அவள் மறுத்து விட்டாள். அதை சேக்கிழார் சொல்லுகிறார். மனையறத்துக்குரிய ஏனைய எல்லாவற்றையும் செய்தாள். ஆனால் உடன் உறைவு இசையாரானார். அவனோடு சேர்ந்து வாழ்கிற அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த தாம்பத்திய உறவுக்கு மட்டும் அவள் மறுப்பு தெரிவித்தாள். ஆனால் அவனுக்குரிய மற்ற பணிவிடைகளை எல்லாம் அவள் மறக்காமல் செய்தாள், மறுக்காமல் செய்தாள். ஏனைய செய்கையெல்லாம் செய்தாள், செய்து உணவுறைவு இசையாரானார். இது ஒரு சில நாட்கள் நீடித்தது. ஏற்கனவே இதற்காக அலைந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞன் இப்பொழுது மனைவியே தன்னை மறுக்கிறாள் என்று சொன்னால் சும்மா இருப்பானா? எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் அவளை தன்னோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திருநீலகண்டர் ஒரு நாள் கட்டாயப்படுத்தியாவது அவளை தன்னோடு உறவு கொள்ள வைக்க வேண்டும் என்று நினைத்து மிக அருகில் நெருங்கி அவளை வேண்டிய அளவுக்கு கெஞ்சி அவளுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு போய் தொட போகிறார். வேண்டிய இறந்து சொல்லி என்று சொல்லுகிறார் சேக்கிழார். எவ்வளவு கெஞ்சி அவளிடத்தில் சொல்ல முடியுமோ அவ்வளவு கெஞ்சுகிறார். எனக்கு நீ மனைவி, நம்மிடையே இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு திருமணம் செய்து வைத்தார்கள், அதனால நீ அதை மறுக்க கூடாது என்று அவள் விரும்புகிற மாதிரியாக பல சமாதானங்களை அவர் எடுத்து சொன்னார். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். இனி அது போன்ற தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்தார். இப்படியெல்லாம் கொடுத்து நெருங்கினார். ஆனாலும் அவளுக்கு கோபம் போகல. அவ என்ன பண்ணா, அவ்வளவு அவர் கெஞ்சி அவ்வளவு அவளுடைய மனத்தை மகிழச் செய்வதற்காக தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு அருகே நெருங்குகிற பொழுது அவள் சொன்னாள், தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றாள். அதாவது திருநீலகண்டர் மீது நான் சபதம் போடுகிறேன், நீங்கள் என்னை தொடக்கூடாது. தீண்டுதல் என்றால் தொடுதல். தீண்டுவீராயின் என்னை தொட்டால் திருநீலகண்டம், நான் இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விடுவேன். இறைவன் மீது ஆணை, என்னை தொடாதீர்கள். ஆனா என்னை தொடாதீர்கள் அவர் சொல்லல, எம்மை தொடாதீர்கள் என்றாள். தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னார். என்னை தொட்டால் அல்லது எம்மை தொட்டால் அது சிவபெருமானுக்கு ஆகாது. நான் சிவபெருமான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், எம்மை தொடாதீர்கள். தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம். அவளை கெஞ்சி கூத்தாடி அவளுக்கு அருகில் நெருங்கிய திருநீலகண்டர் இந்த சபதத்தை கேட்ட மறுகணம் பின்வாங்கினார், ஒதுங்கினார். அவளை விட்டுவிட்டு நகர்ந்து தனியே உட்கார தொடங்கினார். அப்பொழுது அவர் மனத்துக்குள் என்ன நினைத்தாரா, இவள் திருநீலகண்டரின் மீது ஆணையிட்டு விட்டால் அதை மீற கூடாது, அதை மீறுகிற துணிவு எனக்கு இல்லை. எனக்கு திருநீலகண்டத்தின் மீது இருக்கிற பக்தி அந்த ஆணையை மீற என்னை அனுமதிக்காது. நான் ஆணையை மீற மாட்டேன். அவளுடைய ஆணையும் கூட எப்படி இருந்தது, என்னை தொடாதீர்கள் என்று அவர் சொல்லவில்லை, எம்மை தொடாதீர்கள் என்றால். எனவே இனி நான் வாழ்க்கையில் எந்த பெண்ணையும் தொடமாட்டேன். எப்படி பாருங்க, அவருடைய பக்தி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. அந்த சொல்ல புடிச்சுக்கிறாரு. எம்மை தீண்டுவீராயின் என்று சொன்னதனால் எம்மை என்பது பன்மை, என்னை என்றால் ஒருமை. அவள் என்னை என்று சொல்லவில்லை, எம்மை என்று சொன்னாள். ஆமா, இல்ல இல்ல இல்லைன்னா அவளுடைய அந்த சபதமே என்ன ஆகினோம், இவருடைய தீய செயல்களுக்கு முழு அனுமதி கொடுக்கிற மாதிரி ஆகிடும். என்னை தொடாதீர்கள் என்று மட்டும் சொன்னால் வேறு பெண்களை தொட்டுக் கொள்ளுங்கள்னு அர்த்தமாயிடும். அதனால அவன் அதை இன்னும் சமாதானம் இன்னும் துணிஞ்சிருவான். எனவே அப்படி ஒரு அவனை அனுமதிக்க அவள் தயாராக இல்லை. அதனால அவள் சொன்னால் எம்மை தொடாதீர்கள் என்று. அவரும் அதை புரிந்து கொண்டார். எந்த பெண்ணையும் இனி தொடுவதில்லை என்று மனத்துக்குள் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். அப்படி உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மற்றபடி இயல்பாக தொடர்ந்தது என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அவருடைய இல்லறம் எப்படி இருந்தது என்று சொன்னால், வீட்டில் அவள் எல்லா பணிவிடைகளையும் அவருக்கு செய்தார். ஆனால் மனைவியாக மட்டும் நடந்து கொள்ளவில்லை. அந்த நிகழ்ச்சி, அந்த அமைப்பு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும், ஏன்னா இது ரொம்ப ஒரு அந்தரங்கமான விஷயம் இல்லையா? கணவனும் மனைவியும் அவர்கள் இன்பம் தூக்கிறார்களா இல்லையா என்பது அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு எப்படி தெரியும்? உறவினர்களுக்கே தெரியாது, பெற்றோருக்கே தெரியாது, பிள்ளைகளுக்கே தெரியாது. ஆனாலும் கூட அது யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்தார்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார். ஏன்னா பின்னால கதையில அது முக்கியமா வருகிறது. அற்புறு உணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் என்கிறார்.
அன்பால் நிகழ்கிற அந்த உடல் உறவு என்பது இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பக்கத்துல அப்படி தெரியாம அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆக அதை விட ஒரு தியாக வாழ்க்கை, துறவு வாழ்க்கை உலகத்துல வேற யாரும் வாழ முடியாது. பக்கத்திலேயே மனைவியை வைத்துக் கொண்டு அவள் மற்ற பணிவிடைகள் எல்லாம் செய்வதை அனுமதித்துக் கொண்டு, ஆனாலும் அவளை நெருங்காமல், அவளை தொடாமல், அவள் அவள் மறுத்த நிலை போச்சு. அது முன்னால இப்ப இவரே அவளை தொடல போகல பக்கத்துல. ஏன்னா இவர் மனம் இப்பொழுது திருநீலகண்டனிடம் ஈடுபட்டு அவன் மீது செய்யப்பட்ட அந்த சூளை, அந்த சபதத்தை, சூளுற மாது சொன்ன சூழால் என்றார் இல்லையா பட்டினத்தார். சூழ்னா சபதம். அந்த சபதத்தினால் இப்பொழுது இவரே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார். வீட்டுக்குள்ளேயே வாழ்கிற இல்லற துறவு. நம்ம ஏறத்தாழ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியினுடைய வாழ்க்கை போல அவங்க 2 பேருமே மனம் ஒப்பி திருமணமான முதல் நாள் இரவிலேயே அவர் சொல்லிவிடுகிறார், எனக்கு காளி மீது பக்தி உண்டு, எனக்கு இறைபக்தி தான் முக்கியம், ஆன்மீகம் தான் முக்கியம், இது எனக்கு உலக வாழ்க்கை, உலகாயுத வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் பெற்றோரும் உறவினர்களும் சொன்ன கட்டாயத்திற்காக நான் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டேன். ஆகினால் இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டு எனக்கு இந்த ஆன்மீக வாழ்வில் துணையாக இருப்பாயா என்று சாரதா தேவியை கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், எனக்கு அதை விட வேற என்ன கடமை இருக்க முடியும்? கணவன் எதை விரும்புகிறாரோ அதை விரும்புவதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. அதனால் நானும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள். அது போலவே அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிறகு கூட சாரதா தேவி அம்மையார் சில காலம் வாழ்ந்தார். அப்படி வாழ்கிற பொழுது அவரும் அந்த ராமகிருஷ்ணர் பரப்பிய பக்தி கொள்கைகளை பரப்பினார். விவேகானந்தரை எப்படி பரமஹம்சர் தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டாரோ அப்படி சாரதா தேவியும் அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார். எனவே விவேகானந்தர் சாரதா தேவியை அன்னை என்றுதான் அழைத்தார். அதனாலே அந்த இயக்கமே இப்பொழுது அவரை அன்னை சாரதா தேவி என்றுதான் அழைக்கிறது. அப்படி ஒரு மனம் ஒப்பிய இல்லற துறவு வாழ்ந்தவர்கள் நமக்கு தெரிந்த வகையில் ஆன்மீக துறையிலே வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவருடைய மனைவி சாரதா தேவியும். இங்கே அப்படி ஒரு மனமொப்பிய நிலைதான் என்றாலும் கூட அது ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தால் வந்தது, ஒரு சறுக்கலின் விளைவாக நிகழ்ந்தது. அந்த இளைஞன் தன்னுடைய இளமை காரணமாக அந்த இன்பத்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதனால் தன் மன கட்டுப்பாடுகளை எல்லாம் இழந்து எளியவனாகி தவறுகளை செய்ய தொடங்கினான். அப்பொழுது அவள் சபதம் போட்டாள். அந்த சபதத்தை திருநீலகண்டர் என்கிற பெயரை பயன்படுத்தி சபதம் போட்டாள். அந்த சபதத்தை அவன் மதித்ததனால், திருநீலகண்டரை அவன் அந்த அளவுக்கு வணங்கியதனால் அவன் அந்த சபதத்தை ஏற்றுக்கொண்டான். 2 பேரும் இல்லற துறவிகளாக வீட்டிலேயே வாழ்கிறார்கள். அவன் மற்ற தொழிலெல்லாம் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தன்னுடைய குயவன் என்கிற தொழிலை ஒழுங்காக செய்கிறான். செய்யப்படுகிற மட்பாண்டங்களை சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குவது என்கிற அந்த சிவ பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனைவியோடு மட்டும் அவன் வாழ்கிற வாழ்க்கை துறவு வாழ்க்கையாக வாழ்கிறான். இப்படி ஒரு வாழ்க்கை நீண்ட காலம் நடக்கிறது. சிவபெருமான் மேலே உலகத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு நாள் இவன் போவான்னு அவருக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவன் நீண்ட எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் போவான்னு தெரியும். ஆனாலும் அவன் இனிமேல் விரும்பினால் கூட அந்த இன்பத்தை துய்க்க முடியாது என்கிற அளவுக்கு முதுமையை அடைகிறான். அந்த முதுமை அவர்கள் 2 பேரையும் இந்த இன்பத்தில் இருந்து, உடல் உறவு என்கிற அந்த பந்தத்திலிருந்து இயல்பாக விலக்கி வைக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு நேச்சுரல் அர்ஜ், தேவை, உடல் தேவை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு வயது வரைக்கும் தான். அந்த வயதுக்கு பிறகு அது தானாக தவிர்க்கப்பட்டு விடும். அப்படி தவிர்க்கப்படுகிற நிலை வந்து விட்டது 2 பேரும். அதுக்கப்புறம் அவர்கள் ஏதோ வலிந்து முயற்சி செய்து அந்த துறவு வாழ்க்கை வாழ வேண்டாம். இப்ப இயல்பே துறவு வாழ்க்கை தான். அந்த நிலைக்கு அவர்கள் வருகிற வயது வந்தாயிற்று. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, இவங்க இப்படி அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமல் அல்லவா வாழ்ந்தார்கள், இதை அயல் எல்லாம் அறிய வைக்க வேண்டும். அப்பதான் இவனுடைய சாதனை என்ன என்பது தெரியும், பக்தியினுடைய வேகம் எந்த அளவுக்கு போகும் என்பது தெரியும். எல்லாரும் அந்த அளவை எட்ட முடியாவிட்டாலும் அந்த அளவு உயர்ந்தது என்று அவனை பாராட்டுகிற ஒரு நிலையாவது வர வேண்டும் இல்லையா? அது தெரியாம போயிட்டா அதுல என்ன பிரயோஜனம்? அதனால அதை தெரிய வைக்க வேண்டும் என்று சிவன் நினைத்தார். அதை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார், அவரே ஒரு சிவனடியாராக வேடம் பூண்டு கையிலே ஒரு திருவோட்டை எடுத்துக்கொண்டு அந்த சிதம்பரத்துக்கு வந்தார், தில்லை நகரத்துக்கு வந்தார். வந்து குறிப்பாக திருநீலகண்டருடைய வீட்டிற்கு வந்தார். வந்து வீதி வாசலிலே நின்று குரல் கொடுத்தார். அந்த குரலை கேட்டவுடன் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார்கள் என்று திருநீலகண்டர் வேகமாக ஓடி வந்தார். பார்த்தா
நல்ல உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சடாமுடியோடு ஒரு சிவனடியார் நிற்கிறார். கையிலே ஒரு திருவோடு இருக்கிறது. அவரை பார்க்கிறார். அவரை பார்த்த உடனே இந்த திருநீலகண்டர் மிக்க மகிழ்ச்சியோடு, நீங்கள் இன்றைக்கு என்னுடைய வீட்டிற்கு விஜயம் செய்தது என்னுடைய மிகப்பெரிய பேரு. அந்த பேற்றினை எனக்கு அளித்ததற்கு நான் மகிழ்ச்சியாக உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும், அதை நீங்கள் ஆணையிட்டால் நான் செய்கிறேன். நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம். நான் வைத்திருக்கிற இந்த திருவோட்டை உன்னிடத்தில் தருகிறேன். நீ இதை பாதுகாப்பா வச்சுக்க. அப்புறம் நான் பின்னே ஒரு நாளில் வந்து கேட்பேன். அப்படி கேட்கிற போது நீ அதை எனக்கு தரணும். அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியதுன்னா. இது ரொம்ப எளிமையான செயல். அதனால இதை மறுப்பதற்கோ அல்லது இதை செய்ய முடியாது என்று கொஞ்சம் மலைப்பதற்கோ வேலை இல்லை. அதனால திருநீலகண்டர் என்ன பண்ணாரு, சரி கொடுங்க, நான் வாங்கி பாதுகாத்து வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி திருவோட்டை வாங்கினார். அப்ப அந்த சிவனடியார் சொன்னாரு, இது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஏன்னா இந்த திருவோடு மிக தனிச்சிறப்பு வாய்ந்தது. இது தன்னை ஒப்பறியது. அதற்கு ஒப்பாக வேறு எந்த திருவோட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருவோடு அது என்ன செய்யும், தலத்தினில் தன்னுடைய துண்ணிய யாவையும் தூய்மை செய்யும். இந்த உலகத்தில் இந்த திருவோட்டின் மீது எதையெல்லாம் போடுகிறோமோ, திருவோட்டின் உள்ளே எதையெல்லாம் போடுகிறோமோ அதையெல்லாம் இந்த உலக நிலையில் இருக்கிற நிலையை விட்டு தூய்மையாக்கி இறைவனுக்கே உரியதாக ஆக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த திருவோட்டுக்கு உண்டு. தலத்தினில் தன்னுழை, தன் உட்பக்கத்தில், தன்னிடத்தில் துண்ணிய யாவையும், போடப்படுகிற எல்லா பொருள்களையும் தூய்மை செய்யும். மிக தூய்மையாக ஆக்கி அதை இறைவனுக்கு படைப்பதற்கு தையாக ஆக்கும். இறைவனை படைப்பதற்காக செய்கிற உணவை ருசி கூட பார்க்க மாட்டோம். இன்றைக்கும் படைப்பு வீடுகளில் அல்லது பூசை வீடுகளில் பார்த்தால் ருசி பார்க்காமத்தான் சமைக்கிறாங்க. ஆனால் அது ருசியாக அமைகிறது, அது வேறு. அது மாதிரி அதை ருசி பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறோம்ல, தூய்மையின் புனிதமாகணும்னு நினைக்கிறோம்ல. அப்படி எதை இந்த திருவோட்டில் போட்டாலும் இது அதை புனிதமாக்கிவிடும். தன் தலத்தில் தன்னுடைய துண்ணிய யாவையும் அது தூய்மையாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய திருவோடு இது. அதனால இதை சாதாரணமா நினைக்காத. இன்னும் சொல்ல போனால், பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. தங்கத்தை விட, நவரத்தனங்களை விட இந்த திருவோடு போற்றத்தக்கது. அவ்வளவு சிறப்புடையது. அதை நான் உன்னை நம்பி கொடுக்கிறேன். நீ பத்திரமா வச்சிருந்து நான் வருகிற பொழுது தர வேண்டும். சிவனடியாருக்கு வீடு கிடையாது. அங்கே பொருள்களை பாதுகாத்து வைப்பதற்கு ஒன்று இடமில்லை. பட்டினத்தார் சொல்லுவார், உறங்க புறம் திண்ணை உண்டு. வீடு எனக்கு கிடையாது, ஆனால் உறங்க புறம் திண்ணை உண்டு. எல்லா வீட்டிலும் திண்ணை கட்டி வைத்திருக்கிறார்கள். எந்த திண்ணையில் வேண்டுமானாலும் நான் போய் படுத்து தூங்கிக் கொள்ளலாம். அதனால எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று அவ்வளவு பெரிய செல்வனாக, அரசனுக்கே கடன் கொடுக்கிற செல்வனாக இருந்த பட்டினத்தார் துறவியான பிறகு பேசுகிறார். அதனால இவர் இயல்பாகவே துறவி. அப்ப துறவிக்கு இது வீடு இல்லை. இந்த ஓட்டை எப்பொழுதும் கையிலேயே தூக்கிக்கிட்டு தெரிய முடியாது, வச்சு பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட தர்றேன், நீ வைத்துக்கொள். நான் எப்பொழுது தேவையோ அப்பொழுது கேட்பேன். சரியான திருநீலகண்டர் வாங்கி கொண்டு போய் இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு. அதனால இது ஒரு முக்கியமான திருவோடு என்று முடிவு செய்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தார் என்று சேக்கிழார் சொல்றார். பாதுகாப்பான இடமா என்ன, இரும்பு பெட்டகம் இருந்தா வைக்கலாம். அவர் பணக்காரர் இல்லை, அவர்கிட்ட இரும்பு பெட்டகம் இருக்காது. ஆனால் அவரிடத்தில் அலமாரிகளாவது இருந்திருக்கும் இல்லையா? அதுல ஒரு அலமாரிக்குள் மிக பாதுகாப்பாக ஒரு உள்ளறையில் அதை வைத்து பூட்டி வைத்தார் என்பதுதான் செய்தி. அப்படி அந்த திருவோட்டை அவர் பாதுகாப்பாக வைத்தார். அந்த சிவனடியார், சரி நான் போய்விட்டு எப்பொழுது எனக்கு அந்த திருவோடு தேவையோ அப்பொழுது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவரும் அதை மறந்துவிட்டு இவருடைய இயல்பான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். மறுபடியும் பல திருவோடுகளை செய்து பல சிவனடியார்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் மறுபடியும் சிவபெருமான் அதே பழைய சிவனடியார் வேடத்தில் இவர் வீட்டுக்கு வந்தார். வந்து குரல் கொடுத்தார். குரல் கொடுத்த உடனே ஓடி வந்த திருநீலகண்டர் யார் வந்திருக்கிறது என்பதை பார்த்தார். ஆஹா, இவரெல்லவா வந்திருக்கிறார் என்று, அன்பரே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பெரியவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் வச்ச அந்த நான் உடத்தில் கொடுத்து வைத்த திருவோட்டை எடுத்துக்கொண்டு வா என்றார். உடனே உள்ளே புறப்பட்டார் அந்த திருநீலகண்டர். அப்பொழுது சிவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய அருளினால் அந்த திருவோடு வச்ச இடத்துல இல்லாம போற மாதிரி செய்து விட்டார். இப்பொழுது போய் அந்த உள் அலமாரியை திறந்து அதனுடைய உள்ளறையை திறந்து பார்க்கிறார் திருநீலகண்டர். அங்கே அந்த திருவோடு இல்லை. மனைவியை கேட்கிறார், இங்கே நான் ஒரு திருவோடு வைத்திருந்தேனே, அதை நீ எடுத்தாயா? அவர் சொல்கிறார், நான் ஏன் அதை எடுக்க போறேன்,
உங்களுடைய காரியங்களில் அந்த மாதிரி எல்லாம் தலையிட மாட்டேன், உங்களுக்கு வேண்டிய பணிவிடையை மட்டும்தான் செய்வேன், எனவே நான் அதை எடுக்கவில்லை என்றார். பணியாட்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், யாராவது பாத்தீங்களா எடுத்தீங்களான்னு. உங்க வீட்டுக்குள்ள வந்து நாங்க எடுப்போமா எடுக்க மாட்டோம்ட்டாங்க அவங்க. ஆக யாரை கேட்டாலும் அது யாரும் எடுத்ததாக தெரியல, ஆனால் வச்ச இடத்துல இல்ல. என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணும் புரியல. இங்கே அலைகிறார் அங்கே அலைகிறார், வீட்டுக்குள்ள தேட வேண்டிய இடமெல்லாம் போய் தேடுறாரு, எங்கேயாவது கிடைக்குதான்னு. ஒன்னும் ஒரு இடத்துலயும் காணும். ஓடி வந்தார் அந்த சிவனடியாரிடத்தில். நான் வைத்த இடத்தில் அந்த திருவோட்டை காணவில்லை, அது ஒரு பழைய திருவோடு, எனவே நான் புதிதாக ஒரு நல்ல திருவோட்டை செய்து உங்களுக்கு தருகிறேன், பழைய மற்ற அதற்கு மாறாய் புதிய பாத்திரம் தருவேன், கொண்டு இப்பிழையை பொறுக்க, நான் செய்த இந்த தவறை நீங்கள் பொறுத்து கொண்டு நான் தருகிற புதிய பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை அந்த சிவனடியாரிடத்தில், சிவபெருமானிடத்தில், சிவபெருமானி இவருக்கு தெரியாது, தெரியல இருக்கு, சிவனடியார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். சிவனடியாரிடத்தில் அந்த வேண்டுகோளை அவர் வைத்தார். ஆனா சிவனடியாருக்கு உடனே கோபம் வந்துருச்சு. அவர் வேணும் திட்டமிட்டு தானே வந்திருக்கிறார், அதனால வம்பிழுக்கணும்னு. எனவே அந்த கோபத்தோட அவர் சொன்னார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ வந்து புதிய பாத்திரம் மண்ணில் செய்து தந்தாலும் சரி, இல்ல பொன்னிலேயே செய்து தந்தாலும் சரி, தங்க பாத்திரத்தையே தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த ஆண்டியின் புத்தி எப்படி இருக்கும் என்றால், தங்கம் கிடைச்சாலும் அதுல திருவோடு தான் பண்ணிக்குவேன், வேற ஒண்ணும் பண்ண மாட்டான், திருவோட்டை எடுத்துக்கொண்டு அவன் திரும்ப பிச்சைக்கு தான் போவான். அப்படி இவர் சொல்லுகிறார், நீ திருவோட்டை தங்கத்திலே செய்து தந்தாலும் எனக்கு என்னுடைய பழைய திருவோடு தான் வேண்டும், நான் உன்னிடத்தில் கொடுத்த அந்த மண் திருவோடு, பழைய திருவோடு அதுதான் வேண்டும், ஏனென்றால் அது எவ்வளவு சிறப்பானது என்று நான் அப்பொழுதே உனக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த சொன்ன கூற்றுக்களை நினைவில் வைத்துக் கொண்டு அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து கொடு என்றார். இவர் சொன்னாரு, ஐயா சாமி, அது இருந்தா நான் தந்துட மாட்டேன்னா, அந்த மண் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வேலையே மண் பாத்திரம் திருவோடு செய்வதுதான், அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது இந்த மண் திருவோட்டை நான் கைப்பற்றி கொண்டு வைத்துக் கொண்டு இல்லைன்னு சொல்லுவதற்கு வேலை இல்லை, உள்ளபடியே அதை காணும், நான் என்ன பண்ணுவேன், வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணி நான் உள்ளபடி அதை தொலைத்து விட்டேன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னார். அவர் சொன்னார், ரொம்ப அமைதியா சொன்னாரு, காதல் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கி போ, உன்னுடைய அன்பு மகன் இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டு அவன் கையை பிடித்து கொண்டு ஒரு குளத்துல மூழ்கி, நான் உண்மையில் இந்த பாத்திரத்தை களவாடவில்லை, அது தொலைந்து போய்விட்டது என்று சொல்லு, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இது அந்த காலத்துல இருந்து ஒரு வழக்கம், அந்த காலத்துல ஒரு வழக்கம். பழைய காலங்கள்ல இது மாதிரி ஆண்டவனுடைய முன்னிலையில் அல்லது ஒரு நீர்நிலையில் செய்யப்படுகிற அந்த சபதம், செய்யப்படுகிற அந்த சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உண்மை என்று. அப்படி சத்தியம் செய்யறதுக்கு அது பொய்யாக இருந்தால் எல்லாரும் பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால உண்மையாவே இருந்தா தான் அந்த சத்தியத்தை செய்வார்கள். அதனால அதை அவரை மட்டும் ஈடுபடுத்தாம அவர் குடும்பத்தை ஈடுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் மகன் கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி சொல், காதல் சிறப்பு மகனை கைப்பற்றி குளத்தினில் மூழ்கி போ என்று சொன்னார். அவர் சொன்னாரு, நீங்க சொன்னதை செய்யலாம், ஆனா என்ன கஷ்டம்னு சொன்னா, எனக்கு புதல்வன் இல்லை, புகழரசி புதல்வன் இல்லை, நான் என்ன செய்யலாம், புகழும், நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன் என்று திருநீலகண்டர் அடுத்த வேண்டுகோளை வைக்கிறார். எல்லாம் அவரே கேட்டு இவர் சொல்றாரு பாருங்க, முதல்ல அவர் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாரு, இவர் திருவோட்டை எடுத்துட்டு வாடினாரு, அவர் திருவோடு இல்லை என்றார். அப்ப நான் என்ன பண்ணணும்னாரு, உன் மகனை கையை பிடிச்சுக்கிட்டு குளத்துல மூழ்கி நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லுவேன்னாரு. எனக்கு மகன் இல்லையேன்னாரு. இப்ப அடுத்த ஒரு நிபந்தனையை சிவபெருமான் சொல்கிறார், அப்படியானால் உன்னுடைய மனைவியை, சிறப்பின் மனைவியை கை பிடித்து கொண்டு பொய்கையில் மூழ்கி போ, பாவியில் மூழ்கு என்று சொன்னார். இப்பொழுது மனைவியையாவது கையில் பிடித்துக் கொண்டு நீ மூழ்கு, அதாவது உன்னுடைய அந்த சத்திய பிரமாணம் நீ தனியா செய்யக்கூடாது, நான் அதை நம்ப மாட்டேன், உன் குடும்பத்தில் யாரையாவது அதுல ஈடுபடுத்தணும், மகனை ஈடுபடுத்த சொன்னேன், நீ மகன் இல்லை என்கிறாய், மனைவி இருக்கிறார் இல்லையா, அதனால மனைவியை அழைத்து கொண்டு வா, 2 பேருமா குளத்துல மூழ்கி எனக்கு சொல்லுங்க, தொலைச்சிட்டோம்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் ஒரு கணம் மருகினார், இதை எப்படி வெளியில சொல்றது, நான் அவளை தொடமாட்டேன், அவளை தொடக்கூடாதுன்னு எங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது எப்படி அவளை தொட்டு அவள் கையை பிடித்துக் கொண்டு எப்படி குளத்துல மூழ்குவது, அது மூழ்க முடியாது, அது மாட்டேன்னு சொல்லணும், ஆனா எப்படி சொல்றது, அவரு சொல்ல முடியல, மருகி சொன்னார், எங்களில் ஒரு சபதத்தால் நீ சொல்லும் அந்த காரியத்தை செய்ய இயலாது, ஆகையினால் நான் என்ன செய்கிறேன், நான் மட்டும் குளத்தில் மூழ்கி உங்களுக்கு
அந்த சத்திய பிரமாணத்தை செய்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி சிவபெருமான் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், நீ நடந்துக்கிற மாதிரியை பார்த்தா நீ வேண்டுமென்றே என்னுடைய அந்த பாத்திரத்தை திருடி கொண்டு இப்படி எல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால நான் இது ஒரு வழக்காக ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறேன். அந்த காலத்தில் சிதம்பரத்தில் இருந்த பெரிய நீதிமன்றம் எது என்றால் தில்லைவாழந்தனர்கள் 3000 அவரும் கூடியிருக்கிற சபை, அதுதான் பெரிய நீதிமன்றம். அதனால அந்த தில்லைவாழ் அந்தனர் கூடியிருக்கும் பேரவையில் நான் இந்த வழக்கை கொண்டு போக போகிறேன். நீ இப்ப முடிவா சொல்லு, மனைவியை கையில் பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்வதானால் நான் திருநீலகண்ட அந்த 3000 பேரவைக்கு போகல, அப்படி இல்லைன்னா அங்கே நான் போக போகிறேன், நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை, என்னால் ஒன்றும் பேச முடியவில்லை என்று அமைதியாக நின்றார். உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் தில்லை 3000 இருக்கிற பேரவைக்கு இந்த வழக்கை கொண்டு போகிறேன், நீ முடிஞ்சா நீ அங்க வந்து என்னை சந்தித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இவர் போய்விட்டார் அந்த நீதிமன்றத்துக்கு. உடனே திருநீலகண்டர் தானும் அந்த 3000 பேரவைக்கு ஓடுகிறார். ஓடி போய் அங்கே போய் இவர் பின்னாலே போய் நிற்கிறார். முன்னாலே போன அந்த வாதி இப்பொழுது சிவனடியாராக வந்திருக்கிற சிவபெருமான் தான் வாதி, பிரதிவாதி நம்முடைய திருநீலகண்டர். அதனால பிரதிவாதி பின்னாலே ஓடி வந்து நிற்கிறார். வாதி போய் வழக்கை தொடுக்கிறார். நான் இவனிடத்தில் ஒரு திருவோட்டை கொடுத்து வைத்தேன் சில மாதங்களுக்கு முன்னால், இன்றைக்கு வந்து அதை கேட்டேன், அவன் தொலைந்து போயிற்று என்று சொல்லுகிறான், எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை, உள்ளபடியே தொலைந்து போயிற்று என்றால் அது தொலைந்து போயிற்று என்று நீ சத்தியம் செய், அதுவும் உன் மனைவியின் கையில் பிடித்துக் கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்று சொல்லுகிறேன். அவன் அதை மறுக்கிறான். நீங்கள் இந்த வழக்குக்கு முடிவு சொல்லுங்கள் என்று கேட்டான். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் உடனே இவனை பார்த்து, திருநீலகண்டரை பார்த்து, ஏப்பா இதுல உன் கட்சி என்ன? ஏன்னா ஒரு நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லி இருக்கிறது. இருவர்தம் சொல்லையும் எழுதாரம் கேட்டு அதற்கு பிறகு நீதி சொல்ல வேண்டும். அதனால அவன் இவருடைய கட்சியையும் கேட்போம்னு பிரதிவாதியை பார்த்து உன் கட்சி என்னன்னு இவர் சொன்னாரு, ஒரு தப்பும் இல்லைங்க, வஞ்சனை ஒன்றும் இல்லை, நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தான் அந்த திருவோட்டை வைத்தேன். ஆனால் இன்றைக்கு இவர் வந்து கேட்கிற பொழுது என்னுடைய தீவினை, என்னுடைய தீய செயல்பாடு அந்த இடத்துல அந்த திருவோட்டை காணவில்லை என்று அவரிடத்தில் சொன்னேன். அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனைவியை கைப்பற்றி குளத்திலே வந்து மூழ்குங்கிறாரு, அதை என்னால செய்ய முடியாது, அதற்கு எனக்கு தனிப்பட்ட காரணம் இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. தில்லை 3000 அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரோ அப்படி நாங்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைய உலக நடைமுறை இது மாதிரியா சத்திய பிரமாணத்தை ஒன்று மகனை பிடித்துக் கொண்டு செய்ய வேண்டும் அல்லது மனைவியை பிடித்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் நாட்டில் இருக்கிற நடைமுறை. உனக்கு மகன் இல்ல, மனைவி இருக்கிறாள், அதனால மனைவியை பிடித்துக் கொண்டு நீ குளத்தில் மூழ்கி இந்த சத்தியம் செய்தால்தான் நீ உண்மையை சொல்லுகிறாய் என்று அர்த்தம். இல்லை என்றால் நீ பொய் சொன்னாய், உண்மையில் அவர் கொடுத்த திருவோட்டை நீ திருடி கொண்டு விட்டாய் என்ற அடிப்படையில் உனக்கு தண்டனை வழங்கப்படும் என்றார்கள். தண்டனை முக்கியம் இல்லை, ஆனால் ஊர் உலகத்துல அவர் பேர் கெட்டு போயிடும், அதை அவர் விரும்பல. அதனால என்ன பண்ணாரு, சரி நான் என்ன எப்படி செய்ய முடியுமோ அப்படி நீங்க கேட்கிற சத்தியத்தை செய்யறேன், என் கூட வாங்கன்னா அந்த சிவனடியாரை அழைத்து கொண்டு அந்த சிதம்பரத்தில் தில்லை நடராஜருடைய கோயிலுக்கு முன்னே இருக்கிற ஊரணிக்கு அழைத்து கொண்டு போகிறார், பொய்கைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகிற பொழுது வீட்டிலிருந்து மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வருகிற பொழுதே கையே ஒரு பெரிய மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த மூங்கில் கம்பின் ஒரு முனையை இவர் பிடித்துக் கொண்டு ஒரு முனையை தன் மனைவியை பிடிக்க சொல்லி 2 பேருமாக குளத்தில் மூழ்க போகிறார். அப்பொழுது சிவனடியார் நிறுத்தினார். மூங்கில் கம்பை பிடிச்சுக்கணும் மூழ்குன்னா நான் சொன்னேன், அந்த மூங்கில் கம்பின் இன்னொரு பக்கத்தை யார் பிடிச்சிருக்கிறாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நீ உன் மனைவியின் கையை பிடித்துக் கொள்ள வேண்டும், பிடித்துக் கொண்டு நீ உள்ளே மூழ்குவாயானால் நான் அதை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வேன். அதை விட்டுட்டு இந்த மூங்கில் கம்பு வேலையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மறுபடியும் என்னை நீ ஏமாத்த பாக்குற, அது ஏமாத்தக்கூடாது, அவளை கையை பிடித்துக் கொண்டு நீ மூழ்குவாயாக என்று சொன்ன. இவ்வளவு வரைக்கும் உண்மையை வெளியில சொல்லாம மறைத்த திருநீலகண்டர் அதுக்கு மேல மறைக்க முடியல. இப்ப என்ன ஆகிறது, உண்மையை சொன்னான். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய இளமையில் இது போல சில தவறுகளை செய்தேன், அந்த தவறுகளை கண்டிக்க முற்பட்ட என் மனைவி வேற ஒண்ணும் சொல்லல, இனிமே நீ என்னை அல்ல எங்களை தொடாதே, எம்மை தீண்டாதீர், அது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று ஆணையிட்டாள். அதனால் நான் அவளை தொடாமலே இதுவரை வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது வந்து உங்களுக்காக நான் அந்த சபதத்தை மீறி அந்த சூளுரையை மீறி அவளை தொட என் மனம் இடம் தரவில்லை, ஆகையினால் தான் நான் அவளை தொடமாட்டேன் என்று சொன்னேன்.
இப்பொழுதும் இந்த மூங்கிலை பிடித்துக் கொண்டு மூழ்கினால் மூழ்குகிறேன், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு சிவனடியாரின் பதிலையே எதிர்பார்க்காம உடனே அந்த மூங்கிலை பிடித்துக் கொண்டே தன் மனைவியையும் மூழ்கச் சொல்லி தானும் மூழ்கினான். 2 பேரும் மூழ்கினார்கள். மூழ்கி எழுகிற பொழுது 2 பேரும் கிழவன் கிழவியா எந்திரிக்கலையா, இளைஞனும் இளம்பெண்ணுமாக எழுந்தார்கள். எந்த நாளில் இந்த சபதம் செய்யப்பட்டதோ அந்த நாளில் என்ன வயதில் என்ன தோற்றத்தில் 2 பேரும் இருந்தார்களோ அதே வயதில் அதே தோற்றத்தை உடையவர்களாக 2 பேரும் குளத்தில் வெளியிலே எழுந்தார்கள். இவர்கள் தான் உள்ளே இருந்து விழுகிறார்கள் என்பதற்கு அடையாளம் அந்த மூங்கில் கம்புதான். எதை பிடித்துக் கொண்டு உள்ளே இறங்கினார்களோ அதை பிடித்துக் கொண்டு வேலை வருகிறார்கள். ஆனால் உள்ளே போனது ஒரு கிழவனும் கிழவியும், இப்பொழுது வெளியே வருவது ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும். அவருடைய அழகிய தோற்றமும் அவருடைய அந்த பக்தி பொலிவும் சுற்றி இருந்தவர்களை எல்லாம் திகைக்க வைத்தது. எல்லாரும் பாராட்டினார்கள், எல்லாரும் கைதட்டினார்கள், எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள், எல்லாரும் சிவசிவா என்று சிவபெருமானை அழைத்தார்கள். அப்படியெல்லாம் பண்ணி கொண்டு கரையை பார்த்தா கரையில அந்த சிவனடியார் கிழவரை காணோம். அவர் நின்றுதானே இவங்களை உள்ள இறக்க சொன்னார். அப்ப இறங்கினவங்க இப்படி இளைஞர்களாக மேலே வந்ததை அவரும் பார்த்து அதுல இருக்கிற அதிசயத்தை பாராட்டி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனா அவர் எதுவுமே வாயை திறக்கல. ஏன் வாயை திறக்கலன்னு சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் கரையை பார்க்கிறது. அங்கே அவர் இல்லை. அவர் இல்லைன்னு ஒருத்தருக்கு ஒண்ணு புரியல என்னன்னு. அப்ப மேலில் இருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என்று எல்லாரும் மேலே நிமிர்ந்து பார்க்கிறார்கள். மேலே ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் உமையவளும் நேரடியாக காட்சி தருகிறார்கள். அதை பார்த்த உடனே வந்த சிவனடியார் யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இது சிவனுடைய திருவிளையாடல் என்பதும் புரிந்து போயிற்று. அந்த திருவிளையாடலினால் தான் கிழவனும் கிழவியும் இப்பொழுது இளமை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் புரிந்து போயிற்று. ஆகையினால இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனை, மிகப்பெரிய அதிசயம். இதை இந்த சிதம்பரத்தில் நாம் வாழுகிற காலத்தில் நாம் கண்ணால் காண முடிந்தது நம்முடைய பாக்கியம் என்றெல்லாம் நினைத்து அந்த சுற்றி இருக்கிற அனைவரும் பெருமைப்பட்டு சிவபெருமானை அரகர சிவசிவ என்று வணங்கினார்கள். அவர் இவர்களிடம் பேசவில்லை, திருநீலகண்டரிடம் பேசினார். அவர் மனைவியிடம் பேசினார். 2 பேரையும் பார்த்து சிவபெருமான் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் புலனின்பத்தை வென்று வாழ்ந்த பெரியவர்கள், புலனை வென்ற தகுதி மிக்கவர்கள். அந்த சிறப்பு உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறீர்கள். நம் மீது இருக்கிற பக்தியினால் நீங்கள் உங்கள் ஐம்புலன் இன்பத்தை வெறுத்து ஐம்புலன் இன்பத்தை நீக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்பை நீங்கள் செய்ததற்கு உங்களுக்கு நான் பரிசு தர தயாராகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். என்ன பரிசு என்றால், இந்த இளமை தோற்றத்தோடு இந்த இளமை அழகோடு நீங்கள் என்னோடு கூடவே வாருங்கள், சிவலோகத்துக்கு வந்து விடுங்கள். அங்கே வந்து எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருங்கள். இந்த இளமை மாறாமல் அங்கே நீங்கள் இருங்கள். அப்படி இருக்கின்ற ஒரு நிலையை நான் உங்களுக்கு தருவேன். அதற்காகத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். அதனால சிவலோகத்துக்கு சிவலோக பதவி எல்லாருக்கும் செத்தாதான் கிடைக்கும். ஆனா இவர்களுக்கு வாழ்வின் அடிப்படையிலே வாழ்வின் தோற்றத்திலேயே கிடைக்கிறது. அந்த உடம்போட போறாங்க. உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு திருசங்கு முயற்சி பண்ணினால் அதுக்கு விஸ்வாமித்திரர் உதவி பண்றேன்னாரு. ஆனா பண்ண முடியல. சிவனோ உடம்போடு அவன் சொர்க்கத்துக்கே போக முடியல. ஆனா இவர்கள் உடம்போடு சிவலோகத்துக்கே போகிறார்கள். சிவலோகத்துக்கு நீங்கள் இந்த இளமையோடு வாருங்கள், இளமையோடு நீங்கள் அங்கே எங்கள் கூட இருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு போகிற அந்த நிகழ்ச்சியை சிவபெருமான் நடத்துகிறார். சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய அதிசயமாகவும் இருக்கிறது. இதுவரைக்கும் நமக்கே தெரியாம இந்த குயவனும் குயத்தையும் வாழ்ந்திருக்கிறார்களே, தன்னுடைய இன்பத்தை துறந்து, ஆனால் அது பிறருக்கு தெரியாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு சீரிய வாழ்க்கை, எவ்வளவு மிகச்சிறந்த பக்தி வாழ்க்கை, எவ்வளவு மிகச்சிறந்த ஆன்மீக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நமக்கு அடுத்த வீட்டுக்காரனாவே இருந்திருக்கான், நமக்கு தெரியலையே, இப்பொழுதாவது தெரிந்த வரைக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி தாங்களும் அதுபோல சாதனைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வ தூண்டல் அவர்களுக்கு ஏற்பட்டது. பெரியவருடைய வரலாறுகளை நாம் சொல்லுவதற்கு நோக்கமே என்னன்னா, அவர்கள் அளவுக்கு நாம் உயரவில்லை என்றாலும் நாம் இருக்கிற இந்த உலகாயுத வாழ்க்கையாகிய மிகச்சிறந்த இயல்பான வாழ்க்கை நிலையில் இருந்து கொஞ்சமாவது மேலே வருவதற்கு நாம் முயல வேண்டும். திருநீலகண்டனை போல நாம் ஆகவில்லை என்றாலும், சிறு தொண்டரை போல நாம் ஆகவில்லை என்றாலும், கண்ணப்பரை போல நாம் ஆகவில்லை என்றாலும், சாதாரண மனிதன் என்ற நிலையில் இருந்து ஒரு நல்ல பக்திமான் என்ற நிலைக்கு நாம் உயர முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியை எடுப்பதற்கு இந்த கதைகளை நாம் கேட்பது தூண்டுகோலாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்லுகிறோம். அதனால அந்த வரலாற்றிலே நேரடியாக சம்பந்தப்பட்டு பக்கத்தில் இருந்து அந்த அதிசயத்தை எல்லாம் பார்த்த அந்த மனிதர்கள் அன்றிலிருந்து என்ன ஆகியிருப்பாங்க? அதற்கு முன்னே சிறு சிறு தவறுகளை செய்திருந்தாலும் இனி செய்யக்கூடாது, செய்யாமல் வாழ்ந்தால்தான் இப்படி சிவனை நேரே பார்க்க முடியும், சிவலோகத்திற்கு போக முடியும்
என்கிற அந்த மகிழ்ச்சி தூண்டல் இல்லையா? அதானே ஒரு 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 தூண்டில். ஒருவனுக்கும் அறம் செய்ய வேண்டும் என்றால் என்ன தூண்டில் போடணும்? நீ சொர்க்கத்துக்கு போகலாம், நீ அங்கே போய் இன்பத்தை அனுபவிக்கலாம், நீ மறுபிறவி இல்லாமல் மோட்சத்துக்கு போய்விடலாம் என்றெல்லாம் சில கூற்றுக்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, அதெல்லாம் தூண்டில். அதை போட்டு இந்த மீனை பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த மீன் தன்னுடைய போக்கிலேயே போய்கொண்டிருக்கும். அதனாலே அவர்களை பிடிப்பதற்கு இந்த தூண்டிலை பயன்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு தூண்டில் தான் இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு. அதிலே நாம் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். 63 நாயன்மார்கள் 2 திருநீலகண்டர்கள், ஒருவர் குயவர், ஒருவர் இசைப்பாணர். அதனால அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த திருத்தொண்ட தொகையில் அந்த சுந்தரர் ஒரு திருநீலகண்டரை 1ஆவதாக வச்சாரு, இன்னொரு திருநீலகண்டரை 63ஆவதாக வச்சார். 63ஆவதாக அவர் சொல்லுகிற அடியார் யாருன்னா திருநீலகண்ட பாணன் சொல்றார். இங்கே திருநீலகண்ட குயவர் சொல்றார். ஆக பேரோட ஜாதியை சேர்த்து சொல்றது இவங்க 2 பேருக்கு தான் சொல்றாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே பேரா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு ஊர்ல 5 ஓபிஎஸ் தேர்தலில் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பல பேர் ஒரே பேர்ல வந்தா குழப்பம் வரும். அப்ப 2 திருநீலகண்டர் 63 பேருக்குள் இருக்கிறார்கள் என்றால் அதை வேறுபடுத்த வேண்டும். அதனால திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் ஒருவரை திருநீலகண்ட குயவர் என்றும் ஒருவரை திருநீலகண்ட பாணர் என்றும் சொல்லுகிறார். திருநீலகண்ட பாணர் 63ஆவதா வருவாரு. நாம நம்முடைய தொடர் நிகழ்ச்சிகளில் கடைசியாக அவரை பற்றி பார்ப்போம். இப்பொழுது தொடக்கமாக திருநீலகண்ட குயவரை பார்த்து இருக்கிறோம். இவர் மிகப்பெரிய சாதனையை செய்தவர். நான் முதலிலேயே சொன்னது மாதிரி மற்றவர்கள் செய்த சாதனைகள் ஒரு கணத்தில் செய்யப்படுகிற சாதனை. அந்த கணத்தினுடைய பெருமை அப்புறம் நம்ம புகழ்ந்துக்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் இது ஒரு கணத்தில் செய்த சாதனை இல்லை, இது 60 ஆண்டுகளில் செய்த சாதனை. 25 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் அந்த சாதனை உணர்வோடு வாழ்ந்தார்கள், அந்த சத்திய பிரமாணத்தோடு வாழ்ந்தார்கள். கண்ணதாசன் இதை ஒரு திரைப்பட பாடலில் பதிவு செய்தார். அந்த திரைப்பட பாடல்ல மனைவி கணவனை பார்த்து சொல்றா என்ன தொடாதேன்னு. அதை பற்றி அந்த பாடல் அந்த கணவன் பாடுவதாக வருகிறது. நிலவை பார்த்து மேகம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே என்று அந்த பாட்டு தொடங்கும். அப்படி பாடிக்கொண்டு வருகிற பாட்டில் உள்ளே வருகிற சரணங்களில் ஒரு சரணத்தில் சொல்லுவார், சொன்ன வார்த்தையும் புதியதல்லவே திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. நான் பட்டிமன்றத்தில் பேசுகிற பொழுது சொன்னேன், பல பட்டிமன்றங்களில் சொல்லேன். என்ன சொன்னேன்னா, திரைப்பட பாடல் இலக்கியமா இல்லையான்னு பட்டிமன்றம். திரைப்பட பாடலும் இலக்கியம்தான் என்று நான் பேசுகிறேன். அப்படி பேசுகிற பொழுது நான் சொன்னது இது. இந்த பாட்டை எடுத்து சொல்லி, இப்படி கண்ணதாசன் பாடியிருக்கிறார் என்றால் 100 இளைஞர்கள் இந்த பாட்டை கேட்டால் அது ஒரு 4 இளைஞருக்காவது யார் இந்த திருநீலகண்டர், அவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், என்னை தொடாதே என்று அவருடைய மனைவி ஏன் சொன்னாள், அதை நான் தெரிஞ்சுக்கணும். திருநீலகண்டர் கதையை எவனாவது 4 பேராவது படிப்பாங்க. அந்த பணியை செய்திருக்கிறார் கண்ணதாசன் அந்த பாடலின் மூலம். ஆகையினாலே அவர் சொன்னார், சொன்ன வார்த்தையும் புதியதல்லவே திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. ஆக என்னை தொடாதே என்று மனைவி சொன்னதை அவர் தன்னுடைய திரைப்பட பாடலில் பதிவு செய்தார். அது சேக்கிழார் செய்த பதிவை மறுபதிவு செய்கிற நிலை, அதுக்கு எடுக்கப்பட்ட ஜெராக்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த கதையில் மிக முக்கியமாக அவள் சொன்ன சபதமும், அந்த சபதத்துக்கு அவர் பயன்படுத்திய திருநீலகண்டம் என்கிற பெயரும், அதனாலதான் இவருடைய இயற்பெயரே நமக்கு தெரியல. பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களில் இயற்பெயர் சொல்லப்படுகிற நாயன்மார்கள் மிக குறைவு. மற்ற பெரும்பாலானவர்கள் அவர்கள் செய்த சாதனையினால், குங்கிலிய கலைய நாயனார்னா அவர் குங்கிலியத்தை வச்சுட்டு செஞ்ச இறைவனுக்கு பணி செய்தவர், அதுதான் அவருக்கு பேரு. அப்படித்தான் பல பேருக்கு பெயர்கள் அமைகிறது. கண்ணப்பர் என்றால் தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பியவர், அவ்வளவுதான். அவருடைய இயற்பெயர் திண்ணன். அது கதையில முதல்ல சொல்லப்படுகிறது, அதுக்காக சொல்லப்படுகிறது. பல பேருடைய கதையில் சொல்லப்படுவதே இல்லை. இங்கே திருநீலகண்டர் கதையிலும் சொல்லப்படல, அவருடைய ஜாதி மட்டும் சொல்லப்படுகிறது. வேட்கோவர், குயவர் என்பதற்கு ஒரு சொல் தமிழில் வேட்கோவர் என்பது. அந்த வேட்கோவர் என்கிற சொல்லைத்தான் அவர் சொல்லுகிறாரே தவிர அவருடைய முழு பேரை சொல்லல. அவருடைய பேரே என்ன இப்ப ஆகி போச்சுன்னா திருநீலகண்டர் என்பதுதான். அது அவர் பக்திக்கு பயன்படுத்திய தொடர். அந்த இறைவனுடைய வடிவங்களில், இறைவனுடைய பெயர்களில் அவர் ஈடுபட்ட பெயர். அந்த பெயரில் மனைவி சபதம் போட்டாள். அவளுக்கு தெரியுது கணவன் எந்த பெயரை சொன்னால் அடங்குவான், அதை சொன்னாள். அதை கேட்டு அவன் அடங்கினான். அந்த வரலாறு நாம் படித்து சுவைக்க வேண்டிய, படித்து பின்பற்ற வேண்டிய வரலாறு. எல்லாரும் துறவியாகுங்கன்னு நான் சொல்லல, அது சேக்கிழாருடைய நோக்கமும் இல்லை. ஆனால் தேவைப்படுகிற பொழுது புலனடக்கம் செய்ய முடியணும். ஆக மனிதன் தன்னுடைய ஐம்புலனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமே தவிர அதனுடைய போக்கில் அவன் போகக்கூடாது. அதனுடைய போக்கில் அவன் போவது எளியர்.
தன் கட்டுப்பாட்டில் அதை வைத்திருப்பது வலியர். ஒவ்வொருவரும் வலியராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாறு நினைவுறுத்துகிறது என்பதை கூறி நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன். ஏறத்தாழ அந்த 1 மணி நேரம் முடிய போகிறது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அருமையா இருந்தது. அதாவது ஒரு கதையை ரொம்ப சுவாரஸ்யமா இந்த 1 மணி நேரத்துல சொன்னீங்க. நான் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கண்ணதாசன் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. அத அவர் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. சொல்ற மாதிரி பட்டி தொட்டி எல்லாம் சாதாரண மக்களுக்கு இந்த ஒரு பிலாசபி இந்த போய் சேரணும்னு அதுக்காக பிறந்தவர் போல இருக்கு அவர் கண்ணதாசன். அது அவரு ரொம்ப சுலபமா நீங்க சொன்ன மாதிரி 10 பேர்ல ஒரு 2 பேர் போய் படிப்பான்ல அந்த இத. உண்மை, அது உண்மை. அதுல இன்னொன்னு என்னன்னா, இவர் வந்து ஒரு சயின்டிபிக்கா அதை பார்த்தோம்னா ஒரு விஞ்ஞான பூர்வத்துல இவர் வந்து இளமையில கல்யாணம், அங்க போலாம் பாலவியில விவாகம் நடக்கும் இல்லையா? ஆக இவங்க 12 வயசுலயோ 11 அதுக்குள்ளயோ நடந்திருக்கு. அப்ப இவர் அந்த அந்த வயது காரணமா இவர் வெளியில ரொம்ப சுத்தி இருக்காரு. அதை பார்த்து மனைவி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அதாவது அவருக்கு இருக்கிறது மனிதனோட ஒரு ஒன் ஆஃப் த பசி, இது மாதிரி இது ஒரு நமக்கு இது ஒரு காம தாகம் இருக்கு எல்லாருக்கும். அதுவும் அந்த சமயத்துல வயசுல ஹார்மோனல் பீக்ல ரொம்ப இருக்கும் நிச்சயமாக. இதுல என்னன்னா மனைவி நீங்க சொன்ன மாதிரி நல்லா அழுத்தி சொன்னீங்க, எம்மை தீண்டாது, அப்படி எம்மை தீண்டாது திருநீலகண்டம்னு சொல்லிட்டீங்க. அது நல்ல பாயிண்ட் அது. ஏன்னா அவ வந்து என்ன தீண்டாதேன்னு சொல்லியிருந்தா சரி போட்டிட்டு போய் அவர் மறுபடியும் போயிருக்கலாம் இல்லையா? போயிடும். அப்படி இல்ல, அவங்க சொன்ன வார்த்தை, அதுவும் அந்த காலத்துல எல்லாம் வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லான்னு சொல்லுவாங்க. சொன்ன வார்த்தையில இவருக்கு அது படிஞ்சிருச்சு. படிஞ்ச உடனே அந்த மனது, நீங்க கடைசியில சொன்னீங்கல்ல விரிவா, மனதுனால இதை அடக்குறதுன்னு. அந்த மனதை வந்து அவரு 60 வருஷமோ 80 வருஷமோ அடக்கி இருக்காரு. அதுதான் முக்கியங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. ஏன்னா மனதை வந்து அடக்கி, மனதை அடக்கிறது எப்படி அடக்கினாரு? அந்த இறைவன் மேல பக்தியை வச்சு இந்த காமங்கிற ஒரு வெளி உணர்வு நமக்கு போறத அடக்கினார். கேட்கலாம் நிறைய பேர், அது ஏன் அடக்கணும் அப்படின்னு. அதாவது மனிதனுக்கு இப்ப சாப்பிடாம எத்தனையோ பேர் இருக்காங்க, பசியினால சாப்பாடு இல்லாம, ஆனா விரதமாவும் இருக்காங்க இல்லையா? ஆனா வாழ்க்கை பூரா விரதமா இருக்கிறது வந்து ஞானிகள் தான் இருக்க முடியும், மனிதனால இருக்க முடியும். ஆனாலும் தன் மனைவிக்கு நான் தான் பண்ணின தப்ப உணர்ந்து தன் மனைவி இறைவனோட சொன்னதை வச்சு அந்த இறைவன் மேல தன்னுடைய அன்பை செலுத்தி இந்த காமங்கிற ஒரு ஒரு மனது வெளிப்படையா போறத வெல்றாரு. அதை வெல்றதுனால அந்த இறைவன் எப்போதுமே ஒரு நல்லா ஒரு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட் நடக்கும். இப்ப எப்படி படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம் அப்படின்னா போய் பரீட்சையில் எழுதினா தான் தெரியும் எப்படி படிச்சிருக்கோம்னு இல்லையா? அதே மாதிரி அந்த இறைவன் வந்து திருவிளையாடல் ஒரு டெஸ்ட் நிச்சயமா பண்றாரு. நீ நல்லா பண்ணிக்கிட்டே வர, நீ எப்படித்தான் பண்றான்னு பாப்போம்னு தான் வந்து இப்படி பண்றாரு அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட வெல்லணும், அதை வென்றார் பாருங்க, அதுவும் இதுல முக்கியம். அவரு அதுல அந்த டெஸ்ட சொல்லாம கடைசி வரை நின்று தான் எதுக்காக மனைவியை கூட தொட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு. ஆக அது ரொம்ப அருமையானது. இந்த கதையில ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, மனதை நாம ஒருமைப்படுத்தினால் அந்த ஒருமைப்படுத்துறதுக்கு இறைவன்கிற ஒரு கைடன்ஸோ குருங்கிற கைடன்ஸ் இருந்ததுன்னா அந்த இந்த பஞ்சமா பாதம்னு சொல்லுவாங்க, காம குரோத மோகம் இடும்பம் ஆகம் ஆச்சரியம் மதம் ஆச்சரியம்னு நிறைய இருக்கு. இதுல நிறைய வருது. இது ஒன்னொன்னையும் வென்றவர்கள்ல இந்த காமத்தை வென்றவர் திருநீலகண்ட குயவனார். அதுல ரொம்பவும் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு குயவனார். குயவனார் வீடு எப்படி இருக்கும்? ஒரு குடிசை. குடிசை வந்து ஒரு 4க்கு 4 தான் இருக்கும். அங்கிட்டு மனைவி படுத்துக்குவா, இந்த பக்கம் கணவன் படுத்துக்குவோம். 2 பேரும் யங்கு, 2 பேரும் வயது ஹார்மோன்ஸ். இந்த இவர் வந்து ஏற்கனவே அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்து படுத்து கிடக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையில தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படி பண்ணிருக்காரு. அத ரொம்ப இதுல நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற யாருக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் எல்லாருக்கும், அண்ணனை பத்தி இதை சொல்லல, ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை அண்ணன் சொன்னாங்க. இவங்க ப்ரொஃபசர் ரிட்டயர் ஆனவங்க. சேவன் அண்ணாமலை காலேஜ்ல இருந்து தமிழ் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டயர் ஆனவங்க. இவங்களோட நிறைய பெரிய அந்த காலத்துல நம்ம சிற்சபேசன், கன சிற்சபேசன், அவங்க சிங்கார வடிவேலன் எல்லாரோட எல்லாம் அவங்க இருந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிஹெச்டி எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல ரொம்ப பாண்டித்யமானவங்க. ரொம்ப இவங்க நிறைய இதுல பட்டிமன்றம் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேச்செல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அண்ணன் வந்து நமக்கு எல்லாம் இந்த 63 நாயன்மார்களை பத்தி சொல்றதுக்கு. இவங்களோட பையன் தான் இங்க கனடால இருக்க கண்ணன் முத்தையாங்கிறவரு, அவங்க மனைவி சத்யா, அவங்க 2 பேருமே ரொம்ப தமிழ்ல ஈடுபாடு. எனக்கு தெரியும் அவங்கள. அவங்க மகளும் ரொம்ப ஈடுபாடு, பேத்தி நல்லா தமிழ் எல்லாம் சொல்லுவா. ஆக அவங்க குடும்பமே ஒரு தமிழ் குடும்பம். அதனால அண்ணன் நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ் இதுல நமக்கு 63 நாயன்மாரை சொல்றதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன். வேற யாராவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் அண்ணனை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்க அண்ணன். ரொம்ப நன்றி அதுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க? திருமூலர் சொல்லியிருக்காரு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த பெரிய வார்த்தை நான் படிச்சு அனுபவிச்சத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் நோக்கம். அதுக்காக அண்ணன் கேட்டவுடனே நாங்க ஒப்புக்கொண்டேன். அதை நான் தொடர்ந்து செய்கிறேன் என்பது நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பல பேர் உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச கதையை உங்களுக்கு சொல்லி அதன் மூலம் உங்களையும் இந்த ஆன்மீக வழியில் செலுத்த முடிகிறது என்று சொன்னால் அது என்னுடைய பாக்கியம், அது என்னுடைய பேரு. அதை இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளும். அடுத்த வாரம் சந்திப்போம். ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. ரொம்ப நன்றி.